வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு புனிதமான சக்தி மிக்க ஒரு தினம், சித்திரை பௌர்ணமி தினம். இந்த தினத்துல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சிறப்பான தியானத்தை இயற்றி அதை தொடர்ந்து மகான்கள் கொடுத்த சிந்தனைகளை சிந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த நிலை. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தினுடைய சிறப்பு நாம் எல்லோரும் நன்றாக அறிந்ததுதான், சரிங்களா? ஏன்னா சித்திரை பௌர்ணமி என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள். நம்முடைய கர்மா கணக்கு, சரிங்களா? அது எழுதுறவர் தான் நம்ம சித்திரகுப்தன் என்று நம்ம சொல்றோம். இதனால் வரைக்கும் நம்முடைய கர்ம வினைகள் எப்படி வேணா நம்ம செய்திருக்கலாம். நன்மையாகவோ சில நேரங்கள்ல தவறுகளாகவோ செய்து நம்ம கர்மா கணக்கு அன்பேலன்ஸ்ல போயிட்டு இருக்கலாம். ஆனா இன்று முதல் கொண்டு நாம நம்ம லைஃபை சிறப்பா கொண்டு போய் சேர்ப்பதற்கான, நல்ல விஷயங்களை செய்து நல்ல கர்மாவை சேர்ப்பதற்கான ஒரு தொடக்க காலம்னு வச்சுக்கலாம். எப்படி ஏப்ரல் 1 அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றதில்ல நிறைய பக்கம் நிறுவனங்கள்ல, அப்படி நம்ம கர்மா கணக்கு இன்றிலிருந்து ஒரு நல்ல அக்கௌண்டாக நம்ம எப்பவுமே செய்யணும் அப்படிங்கிறத நாம் ஒரு தீர்மானம் எடுத்து அதற்கு நம்மளை உறுதிப்படுத்தி தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய நாள் தான் இந்த சித்திரை பௌர்ணமி தினம், சரிங்களா? புது கணக்கை போடுறோம். இன்னைக்கு என்ன ஒரு சக்தி பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாம செய்யக்கூடிய செயல்கள் அப்படியே நம்ம வாழ்க்கையில நிலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த தினத்துல நம்மளை அதிகப்படியான இறை வழிபாட்டுல, ஒரு விரத முறைகள்ல உடலை மனதையும் அமைதியா மகிழ்ச்சியா வச்சுக்கக்கூடிய தன்மையில நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அப்ப அந்த கர்மாவை எல்லாம் போக்குறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம சிந்திக்க போறோம். இந்த சித்திரை பௌர்ணமியினுடைய முக்கியமான நேரம் இப்பதான் தொடங்குது. இப்ப சூரியன் சரியா அஸ்தமனமாகி சந்திரன் சரியா உதிக்கக்கூடிய காலம், சரிங்களா? ஆக்சுவலா அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த இரவு நேரத்துலதான் அதனுடைய முழு ஆற்றலை நாம பெற முடியும். அதனால அந்த பௌர்ணமியினுடைய தொடக்க காலத்துல நாம் ஒரு அற்புதமான தியானம் இயற்றி இப்ப ஒரு அற்புதமான சிந்தனையை நாம் எல்லாரும் சிந்திக்க போறோம். இதுக்கு மேல என்ன கொடுப்பினை நம்ம வாழ்க்கையில வேணும்? நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். எது வெற்றி என்றால், வெற்றிக்கு 2 தகுதி. அது நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த சப்ஜெக்ட் பேசிடுவோம். போன வாரம் பேச வேண்டியது நின்றுச்சு. எது வெற்றி அப்படின்னு சொன்னா, நம்ம மனம் அமைதியாக இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள் என்று அர்த்தம். உங்ககிட்ட பணம் இருக்கா, புகழ் இருக்கா, அதிகாரம் இருக்கா, அதெல்லாம் இங்க கேள்வி இல்லை. உங்க மனம் அமைதியா இருக்கா, சரிங்களா? அவங்கதான் வெற்றியாளர். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நம்ம இலக்கை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமா, நீங்க வெற்றியாளர் தான், சரிங்களா? நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை நோக்கி என்னுடைய பயணம் இன்று சென்று கொண்டிருக்கிறதா? ஒரு படி எச்சா கூட போக வேண்டியது இல்லை. 1000 கிலோமீட்டர் போகணும்னா நான் நடந்து போறேன், ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் போறேன், 100 கிலோமீட்டர் போறேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த 10 கிலோமீட்டர் நடந்துட்டேன்னா நான் வெற்றி, சரிங்களா? அப்படி நம்ம எல்லாரோட நோக்கம் இறைவனை நோக்கி செல்வது தான்.
அதுல நாம முறையா பயிற்சிகளை, தியானத்தை, தற்சோதனைய, சிந்தனையை கேட்பது மிகப்பெரிய வெற்றி. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர்கள் தாங்கிறத முதல்ல நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? நம்ம மனசு நிம்மதியா இருக்குது. நாம அந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் என்ன? சரியா? நாம வெற்றியாளர்னே நமக்கே தெரியாம எதையோ நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. சரிங்களா? சரி, அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம வந்து கர்மா அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம். இது வரைக்கும் கடந்தது கடந்துருச்சு. ஓகேவா? 2026. இன்னைக்கு என்ன தேதி? 20ஆ? 20ஆம் தேதி. சரிங்களா? சாரி, மே 1ஆம் தேதி, மன்னிக்கணும். மே 1ஆம் தேதி 2026 மாலை 6:50. சரி, 6:50, 6:55. இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஓகே. சரிங்களா? அதையெல்லாம் கடந்த காலமா எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? ஆமா, நான் பேசுற வீடியோ கிளியரா தான் வருதா? ஆடியோ கிளியரா இருக்கா? பேரா இருக்குங்க ஐயா. ஓகே, நன்றி நன்றி. அப்போ இது எல்லாம் ஒரு கடந்த காலமா வச்சுக்குவோம். இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசா தான் பிறக்கிறோம். அதான் உண்மை. சரிங்களா? நேற்று இருந்த நான் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த நான் நாளைக்கு இல்லை. ஒவ்வொரு நொடியும் நம்ம புதிதாகத்தான் பிறந்து கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த பிறப்பு, இந்த புதிய பிறப்பு நமக்கு சிறப்பான பிறப்பாக இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். சரி, அதனால இப்ப நம்ம இந்த சிந்தனையை நம்ம தெளிவுபடுத்தி இதுக்கப்புறம் நம்ம இப்ப வந்து ஆடிட்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் கணக்கு கொடுக்க போறப்போ அவங்க கேட்பாங்க, இதெல்லாம் ஏன் பண்ணீங்க, இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, கேஷ் இப்படி செலவு பண்ணக்கூடாது, வரவு இப்படி வாங்கக்கூடாது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு நீங்க ஆடிட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பெருசா தெரியாம நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டோம், கஜமுஜான்னு பண்ணிட்டோம். இப்ப ஆடிட்டர் தான் அதை உட்காந்து ரொம்ப மணிக்கணக்கில் அதை வந்து சரி பண்ணி ரெடி பண்ணி கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கப்புறம் இப்ப ஆடிட்டர் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சு தயவு செஞ்சு நீங்க அடுத்த வருஷம் கணக்கை கரெக்டா கொடுங்க, இவ்வளவுக்கு மேல செலவு வந்து கேஷா கொடுக்க கூடாது, இவ்வளவுக்கு மேல வரவு வந்து கேஷா வாங்கக்கூடாது, இந்த எக்ஸ்பென்சஸ் இதுல தான் போடணும் அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டாங்கன்னா இந்த வருஷம் நம்ம அக்கௌண்ட் எப்படி இருக்கும்? ப்ராப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரிங்களா? இப்ப அதைத்தான் நாம இப்ப பண்ண போறோம். சரியா? இப்ப இந்த சித்திரகுப்தனுக்கான ஒரு சிறப்பான நாள்ல நம்ம கர்மா போக்குறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள் சொல்லி இருக்கிறாங்களோ அதைத்தான் நாம இப்போ ஒன் பை ஒன்னா ஒரு 10 ரகசியங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? போலாமா? இருங்க, உங்களுக்கு அது ஸ்கிரீனா ஷேர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரே நிமிடம் இருங்க. ஓகே, அதனோட போட்டோ காப்பி இருக்கு. ஆமா, இப்ப ஸ்கிரீன்ல ஏதாவது தெரியுதா? நீங்க ஷேர் ஆகலைங்க ஐயா. ஷேர் ஆகலையா? ஒரே ஐயா, நிமிஷம்.
ஓகே, ஏன் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. அம்மா ஒரே நிமிஷம், லேப்டாப்ல ஜாயின் பண்ணிடுறேன். அன்பர்களே, இன்னைக்கு மௌனம் கூட இருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் எல்லாருமே கண்களை மூடி நம்முடைய கருமையத்தை நினைச்சுக்கோங்க. இது பௌர்ணமி நேரத்துல நம்ம இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டைம் இது. நீங்க எல்லாரும் கண்களை மூடி, நான் ஒரு சின்ன நுட்பம் சொல்றேன், அதை பயன்படுத்துங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். கண்களை மூடி உங்க கருமையத்தை நினைச்சுக்கணும். சரிங்களா? மூலாதார சக்கரம் நம்முடைய கருமையம். அந்த கருமையத்துல கர்ம வினைகள் இருப்பதாக நீங்க நினைத்து கொள்ளுங்க. சரிங்களா? இப்போ பிரபஞ்ச பேராற்றல் உங்க உச்சியின் வழியாக பாய்ந்து உங்க கருமையத்துக்குள்ள அந்த ஆற்றல் விழுகுது. கூடவே சந்திரனுடைய அபரிமிதமான ஆற்றலும் உங்க சகசிராதாரத்தின் வழியாக உங்களோட கருமையத்துக்குள்ள பாயுது. சரிங்களா? இப்போ ஒரு தண்ணி வச்சிருக்கோம். இந்த உதாரணம் உங்களுக்கு தெரியும். தண்ணி கெட்டிருக்கு, மேல இருந்து நல்ல தண்ணி விழுகுது. விழுக விழுக அந்த தண்ணியில இருக்கிற கெடுதல் எல்லாம் வெளியே போய் அந்த தண்ணி பியூர் ஆகுது. அது போல இப்போ பிரபஞ்ச சக்தியும், குறிப்பாக சித்திரை மாத பௌர்ணமி, அந்த சித்திரை மாதம்ங்கிறது நாம மேச ராசிக்குள்ள சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம். சரிங்களா? அப்ப அதற்குரிய அபரிமிதமான ஆற்றலை அது பெற்றிருக்கும். அந்த ஆற்றலை சந்திரனுக்கு கொடுத்து, சந்திரன்ல இருந்து அந்த அபரிமிதமான ஆற்றல் இப்போ நம்ம மேல பாய்ந்துட்டு இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த மொத்த சக்தியும் நம்ம கருமையத்துக்குள்ள பாயிற மாதிரியும், நம்ம கருமையத்தில் இருக்கிற கர்ம வினைகள் எல்லாம் இப்ப அப்படியே வெளியில போறதாவும் நீங்க நல்லா பாவனை செய்யணும். இது இறை ஆற்றல் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. அந்த சக்தி உங்களுக்குள்ள இறங்குது. நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினை எல்லாம் அப்படியே வெளியேறுது. சரிங்களா? ஒரு 2 நிமிடத்திலிருந்து ஒரு 5 நிமிடம் வரைக்கும் இதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருங்க. உங்க கர்மா வெளியே போய் 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 ஒரு 5 நிமிடத்துல உங்க மொத்த கருமையமும் தூய தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி நிரம்பிய கருமையமாக மாற்றம் பெறட்டும். அதில் இருக்கிற எல்லா கர்ம வினைகளும் வெளியேறி விட்டதாக நீங்க பாவித்து ஒரு 5 நிமிடம் அந்த நிலையில இருங்க அப்படியே.
இன்னும் கொஞ்சம் அந்த உணர்வை நல்லா ஆழப்படுத்துங்க. தொடர்ந்து நிகழட்டும். இது இயற்கையோட திட்டம். நாம இப்போ இந்த செயல் பண்றது வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. பிரபஞ்ச சக்தியோட தெய்வீக சந்திர காந்த சக்தி நமக்குள்ள இறங்கி நம்ம கருமையத்தில் இருக்கிற எல்லா கர்ம வினைகளையும் அது தூய்மைப்படுத்தி கொண்டிருப்பதாக பாவித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, அப்படியே தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். பியூரா தூய ஆன்மாவா நாம இருக்கிறதா நீங்க பாவனை செய்யணும். நாம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், நம்ம தூய்மை ஆயிட்டோம் நினைச்சா தூய்மை ஆயிடுவோமா அப்படின்னு. சரிங்களா? இயற்கையோட சிஸ்டம் என்ன சொல்லுது? நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னு நினைச்சா நிச்சயமா நீங்க தூய்மை ஆயிருவீங்க. இதுதான் இயற்கையோட சிஸ்டமா இருக்கு. சரிங்களா? அதை நம்ம எந்த அளவுக்கு நம்பி உணர்வுபூர்வமா எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். சரிங்களா? சரி, அந்த விதத்துல நாம எல்லோருமே இப்ப பரிசுத்த ஆன்மாக்கள் என்பதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? நாம நம்முடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. இப்ப நான் என்னை பரிசுத்த ஆன்மான்னு நினைச்சா நான் பரிசுத்த ஆன்மா. சரிங்களா? அந்த நிலையில தான் நம்ம எல்லாருமே இப்ப இருக்கோம். நிச்சயமா நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆன்மாதான். இன்னைக்கு இந்த செயல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றத்தை, ஏற்றத்தை, உயர்வை ஏற்படுத்தும். சரிங்களா? அம்மா, நான் இவ்வளவு நேரம் பேசினேன், இது கிளியரா இருக்கா? இப்ப ஒரே நிமிஷம் இன்னொரு இதுல இருந்து பேசுறேன், அது கிளியரா இருக்கான்னு மட்டும் சொல்லு. இவ்வளவு நேரம் கிளியரா இருந்ததுங்க ஐயா. இப்ப பேசுறது கிளியரா இருக்காங்கம்மா, இல்ல முதல்ல பேசுனது கிளியரா இருந்துச்சா?
இப்ப பேசுனது இன்னும் நல்லா கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகேம்மா, வெரி குட். சரி, இப்போ ப்ராப்பரா எல்லாமே கனெக்ட் பண்ணி இரையாற்றல் 7:12க்கு தான் இந்த செஷன் தொடங்கணும்னு நமக்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஆக்சுவலா இந்த தியானம் நானே வந்து யோசிக்கல. அது இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்துல ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணு, நாமளா திட்டமிட்டு செஞ்சா அதுக்கு பேரு நிகழ்ச்சி, இறை ஆற்றல் திட்டமிட்டு செஞ்சா அதுக்கு பேரு நிகழ்வு என்று சொல்லுவோம். நிகழ்வு என்பது தானாக நடப்பது, சுயம்பு லிங்கம் போல தானாக உருவாவது. நிகழ்ச்சி என்பது நாம் திட்டமிட்டு ஒன்றை செய்வது. சரிங்களா? அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிறது நிகழ்வு. இந்த தியானம் இறை ஆற்றல் நடத்திய நிகழ்வு. சரிங்களா? இன்னைக்கு யாராவது ஏதாவது ஒரு ஸ்பெஷலா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கலாம். சிலர் இங்க ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைன்னு வராமையும் இருந்திருக்கலாம். சரிங்களா? இப்ப உண்மை, இப்ப வந்திருக்கிற அந்த 163 பேருக்குள்ள ஒரு பெரும் பிரபஞ்ச சக்தியினுடைய ஈர்ப்பை இறை ஆற்றல் நமக்கு கொடுத்திருக்கு. இந்த ஆற்றல் நிச்சயமா நமக்குள்ள அபரிவிதமாக அற்புதமாக வேலை செய்யும். சரி, இப்ப இன்னைக்கு வந்து சித்திரகுப்தரோட ஸ்பெஷல் என்னன்னா, கர்மா கணக்கு பார்க்கறது மட்டும் அவரோட ஸ்பெஷல் அல்ல. இது வந்து ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த கர்மாவை போக்குறதுக்கான உதவி செய்யறதுலயும் அவருக்கு பங்கு இருக்கு. நீங்க சித்திரகுப்தனை ஒரு ஆளா பார்க்க கூடாது. இறைவனே தான் சித்திரகுப்தனாவும் இருக்கிறார். இறைவனே தான் மனமாகவும் இருக்கிறார். இறைவனே தான் மனதின் மூலமாக கர்மாவை செய்கிறார். இறைவனே தான் மனதின் மூலமாக தற்சோதனை செய்கிறார். இறைவனே தான் மனதின் மூலமாக ரெக்கார்டும் பண்றார், அதை சரியும் பண்றார். அப்ப இறைவனே தான் அனைத்தையுமே பண்றார் அப்படின்னா நீங்க அதை வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப கர்மாவை எழுதுறது மட்டும் இறைவனோட வேலை இல்லை, அந்த கர்மாவை கரைக்கிறது அவனோட வேலை தான். இப்ப கர்மாவை கரைப்பதற்கான 10 உச்சகட்ட ரகசியங்களை நாம சிந்திக்கிறோம். இது எதற்காக அப்படின்னா, நாம் ஒரு பெரும் சுமையை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம், விடுதலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது ஏதோ ஒரே நாள்ல திடீர்னு நடக்கிறதல்ல, ஒவ்வொரு நாளும் தினசரி வாழ்க்கை முறையில நாம் இதைய பயன்படுத்தணும். அப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தி சித்தர்கள், மகான்கள், யோகிகள் நமக்கு கொடுத்த மிக அற்புதமான விஷயத்தை நாம் இப்போ சிந்திக்க போறோம். சரிங்களா? சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போலாம். கர்மா என்பது ஒரே மந்திரத்தில் மாயமாகும் ஒன்று அல்ல என்பதை நாம் முதல் புரியணும். சரிதானா? இந்த மாங்காய மந்திரத்துல உழுவ வைக்கிறது மாதிரியான விஷயம் இது இல்லை. ஒருத்தட்டு போனோம், அவரு தொட்டாரு, உடனே அந்த கர்மா போயிருச்சு. அந்த தீட்சை வாங்கணும், உடனே கர்மா போயிருச்சு. சரிதானுங்களா? இப்படி எல்லாம் சொல்லலாம், பட் ஆனா அது நிதர்சனம் கிடையாது. பட் ஞானிகளுக்கு அப்படி ஆற்றல் இருக்கலாம், பட் உண்மையான ஞானிகள் அதை செய்வது கிடையாது. அது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப நம்ம கர்மா அப்படிங்கிறது ஒரே நாள்ல, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, துரியாதீதம் பண்ண உடனே சஞ்சித கர்மம் போயிரும், துரியம் பண்ண உடனே பிராரப்த கர்மம் போயிரும் அப்படின்னா, நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து பண்றதால போயிடாது. அது பல நாள் சேர்த்த ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப அந்த கர்மா எப்படி இருக்கு, இந்த பக்கம் அந்த ஐஸ் கியூப் பாக்குறீங்கல்ல, அது மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. சரிங்களா? நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், இந்த ஐஸ் கியூப் மேல ஒரு ஒளி பாய்வது போல நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கணும். அப்ப அந்த ஒளி அந்த ஐஸ் கியூப் மேல பாய 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 ஐஸ் கியூப் அப்படியே மெதுவா கரைஞ்சு 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 ஒரு நாள இல்லாம போகும்.
அப்ப கர்மா எப்படி உருவானுச்சு அப்படின்னா, நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறையால ஒரு கர்மா உருவாயிருச்சு. அப்ப அந்த கர்மாவை கழிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளணும். இதுதான் மகரிஷி முதல் கொண்டு எல்லா ஞானிகளும் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. சரிங்களா? அப்போ என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாத்திக்கிறேனோ, அப்ப என்னுடைய கர்மாவிலிருந்து நான் விடுபடுவதற்கான வாய்ப்பு எனக்கு துவங்குகிறது, கிடைக்கிறது. சரிங்களா? இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ப்ராசஸ் தான். நாம செய்யக்கூடிய உடற்பயிற்சி ஆகட்டும், நாம செய்யக்கூடிய தியானம் ஆகட்டும், நாம செய்யக்கூடிய காயகல்பமாகட்டும், ஏன் நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பமாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கை முறை. அப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கர்மா கரைஞ்சிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப இது தொடர்ந்து நிகழும் போது ஒரு நாள் அது முற்றிலுமாக கரையும். அந்த கர்மாவை கழிப்பதற்கான வாழ்வியல் முறையில தான் நம்ம இருக்கோம். இதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரே செகண்ட்ல நம்ம கரைஞ்சு போயிடுறது அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம புரியணும். சரிங்களா? இப்ப கர்மாவை சேர்க்கக்கூடிய செயல்கள் என்னென்ன, கர்மாவை கழிக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்ப முதல் விஷயம் அறியாமை. சரிங்களா? முதல் கர்மாவை சேர்க்கிற செயல் எது? நம்முடைய அறியாமை. இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி மிக மிக தெளிவாக நமக்கு ஆழமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய அறியாமையிலிருந்து நாம எந்த அளவுக்கு விடுபடுறோமோ, இப்ப நிறைய பேருக்கு தெரியாது நான் செய்யறத எனக்கு வருதுங்கிறதே. எப்படியோ சம்பாரிச்சு சொத்தை சேர்த்தி வச்சுட்டு போயிடலான்னு தான் சமுதாயம் நினைக்குதே தவிர, இந்த கர்மா பத்தி எவ்வளவு பேருக்கு நமக்கே இந்த மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரியுமான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, எனக்கு சத்தியமா தெரியலைங்க. நான் விதைச்சதுதான் எனக்கு வினையா நிக்குது, நான் செஞ்ச நல்லதுதான் எனக்கு நல்லதா வருதுங்கிற அறியாமை என்கிட்ட முழுமையா இருந்தது. நம்மகிட்டயும் பலர்கிட்ட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டுமில்ல, இன்னும் மொத்த வாழ்க்கையை பற்றிய அறியாமை நாம கர்மாவை சேர்த்தி கொண்டே இருக்கிறோம். அதே போல பழி வாங்கக்கூடிய ஒரு குணம், சரிங்களா, நம்ம கிட்ட அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சாதாரண மக்கள் கிட்ட. நாமெல்லாம் ஓரளவுக்கு இந்த வழியில வந்தங்காட்டி கொஞ்சம் தெளிவோடு இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இருப்போம், மாற்று கருத்து இல்லை. அப்ப பழி வாங்கக்கூடிய குணம், வஞ்ச உணர்வு இருக்கும்போது அது ஒவ்வொரு செகண்டும் நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்குது? நம்ம கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் மகரிஷி பல இடத்துல சொல்லுவாங்க, விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். சரிங்களா? மூன்றாவது, ஒரு விஷயத்தை நாம் பண்ணுனேன் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் கர்மாவை சேர்க்கறதுக்கான மிக முக்கியமான ஒரு கருவி. இந்த இடத்துல நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். சரிங்களா? எந்த செயலும் நான் செய்யல. இன்னைக்கு ஒரு 45 குழந்தைங்க இங்க உட்கார்ந்து அற்புதமா இங்க வகுப்பு போயிட்டு இருக்கு. இது யாரு செஞ்சா? நாம செஞ்சோமா? நான் செஞ்சனா? முற்றிலுமா கிடையாது. இறையாற்றல் நம்மளை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு இடத்தை கொடுத்து, அதுல அன்பர்கள் எல்லாம் சேர்த்து, அதுவே பணத்தை கொண்டாந்து சேர்த்து, அதுவே பில்டிங்கை கட்டி, அதுவே இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இதுல நான் செய்தேங்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா முதல்ல எங்கிட்டயுமே நிறைய இந்த விஷயம் இருந்தது, இப்பவுமே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஒண்ணு முழுசாவெல்லாம் போகல. நான் செஞ்சேன் அப்படின்னு வர்றப்போ எனக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியோ துக்கமோ வர்றதை நான் பார்த்தேன். சரிங்களா? அப்போ இயற்கை என்ன பண்ணும்னா, நம்மளை டியூன் பண்றதுக்காக அந்த அடியை கொடுக்கும். இப்ப நான் செஞ்சேன் அப்படின்னா, இப்ப இதுல ஒரு 50 பேர் 45 பேர் வந்துட்டாங்க. இது பெரிய சாதனை என்னை பொறுத்த வரைக்கும்.
தமிழ்நாட்டில இருந்து பல இடங்கள்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நிகழுமா? சரிங்களா? அது நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தங்க தன்னோட பெண் குழந்தைகளை இங்க கொண்டாந்து நம்மளை நம்பி, உங்களை நம்பி விட்டுட்டு போறேன்னு சொல்லி விடுறாங்கன்னா இது என்ன சாதாரண விஷயமா? சிந்திச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப இதுல நான் செய்ய முடியுமா அப்படின்னா கிடையாது. அப்ப அந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் 100 பேர் வந்தாலும் பெரிய மகிழ்ச்சி இல்லை. இறையாற்றல் செஞ்சிருச்சு, நம்ம வேலையை செய்வோம். 10 பேர் வர்றாங்களா, ஓகே, துக்கம் இல்லை, இறையாற்றல் செஞ்சிருச்சு, நம்ம செய்யறத நம்ம கடமையை செய்வோம். அப்ப எந்த இடத்துல எல்லாம், அது குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, தொழிலையா இருந்தாலும் சரி, நான் செய்தேன் என்று நாம ஒரு இடத்துல நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல நிச்சயமா நமக்கு ஒரு துன்பம் காத்திருக்கிறது, கர்மா காத்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபைனலா என்ன சொல்றோம்? நம்ம கர்மாவை சேர்க்கிற செயல்ல என்னோட வாழ்க்கையிலும் சரி, நான் பார்த்த வரைக்கும் சரி, இந்த 4வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்பார்ப்பு. சரிங்களா? இறையாற்றல் உன்னை செய்ய திட்டமிட்டு இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், நான் வேற எதையோ செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன், நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். பட் அப்படி நடக்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது? என்னுடைய எதிர்பார்ப்பு முற்றிலுமாக ஏமாற்றமா மாறுது. அந்த ஏமாற்றத்தால நான் பல கர்ம வினைகளை உருவாக்கக்கூடிய செயல்கள்ல ஈடுபடுறேன். அது கோபமாகட்டும், கவலையாகட்டும், வெறுப்பாகட்டும். சரிங்களா? எதா வேணா இருக்கட்டும். சரிங்களா? அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு தான் பல பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நான் நம்புறேன். சரிங்களா? எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளோட கர்மா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அது உங்களை பத்தின எதிர்பார்ப்பு வச்சிருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், திட்டமிடுறது வேற. திட்டமிடுறது, செயல்படுத்த முயற்சி பண்றது வேற. பட் நிகழ்வதை நான் முழுமையா ஏற்றுக்கொள்ளணும். அதுக்குன்னு ஏமாற்றக்கூடாது. முறையா நான் முயற்சி பண்ணணும். என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப கர்மாவை கரைக்கிற செயல் என்னன்னு வச்சுக்கலாம். அறியாமை அப்படிங்கிற இடத்துல அதுக்கு ஆப்போசிட் விழிப்புணர்வு. சரிங்களா? ஒவ்வொரு செயலையும் நாம விழிப்புணர்வோட செய்யும். அப்படி செய்யறோமா? ஆனா இன்றைக்கு நம்ம பிள்ளையார் சொல்லி போடுவோம். சரிங்களா? இப்ப நம்ம எவ்வளவு பேர் முழு விழிப்புணர்வோட கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம செயல் தொடங்கட்டும். இன்றிலிருந்து நம்ம வாழ்க்கை முற்றிலுமாக விழிப்புணர்வான ஒரு வாழ்வாக அமையட்டும். நிச்சயமா இந்த தினத்துல நமக்கு குரு மகான்களோட இறை ஆற்றலோட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சக்தி நமக்கு இப்போ உதவி செஞ்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல, இந்த க்ஷணத்துல இப்ப நம்ம எடுக்கிற சங்கல்பம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப நாம இனி வாழ்நாள் முழுக்க விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம். எல்லோரையும் மன்னிக்க கூடிய தன்மைக்கு வர்றோம். சரிங்களா? இனிமேல் நம்ம கிட்ட ஒரு பழி வாங்குற குணமோ வஞ்ச உணர்வோ இல்லாம நம்ம பார்த்துக்கிறோம். எல்லோரையும் மன்னிக்க கூடிய தன்மைக்கு நம்ம வர்றோம். 3வது, நான் செய்யல, எதையுமே நான் செய்யல, டோட்டல் சரண்டர், சரணாகதி. இதுதான் பக்தி மார்க்கத்துல சொல்லுவாங்க. இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்காதீங்க. எல்லாமே இறை ஆற்றல் தான் செய்யுது அப்படிங்கிற உணர்வுக்கு நாம வரணும். இனி ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில நடக்கிற செயல்லையும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக, சமர்ப்பணமாக நம்ம செஞ்சிடறோம். சரிங்களா? இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்னால எந்த அளவுக்கு நல்ல செயலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் நல்ல செயலை செஞ்சிடறேன். என்னோட எஃபர்ட் போட்டு செஞ்சிடறேன். இன்னொரு நாள் எனக்கு இப்படி கிடைக்காது. இன்றொரு நாள் கழிந்தது என் வாழ்நாள்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு. அதை டோட்டலா இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணி நான் என்னோட செயலை செய்யறேன். என்னோடதுன்னு இங்க எதுவும் கிடையாது. ஃபைனலா, தன்னலமற்ற சேவை. இது எங்கேயோ மன்றத்துல போய் உலக மக்களுக்கு செய்யறது அல்ல. நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் தன்னலமற்ற ஒரு சேவையாக நம்ம குடும்ப விஷயத்திலிருந்து எல்லாவற்றையும் நம்ம பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா
இந்த நாளை மனசுல வச்சுக்கோங்க. விழிப்புணர்வு, மன்னிப்பு, சரணாகதி, தன்னலமற்ற சேவை. இந்த நாள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்மா கரைவதற்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இப்ப 10 பாயிண்ட மணி சரியா 7:28 ஆயிருச்சு. சரிங்களா? 27 ஆயிருச்சு. சரி, இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு 10 பாயிண்ட நம்ம வந்து பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ஒரு 20 மினிட்ஸ். சரிங்களா? ஒரு 1 ஹவர்ல நம்ம இந்த சப்ஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1/2 ஹவருக்கு மேல ஆச்சு. சரிங்களா? ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம ஒரு 10 விஷயத்தை சிந்திக்க போறோம். சரிங்களா? முதல் விஷயம் என்ன? கர்மா போக்குறதுக்கான முதல் விஷயம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு செயலும் அறிவுடன் கூடிய செயலாக இருக்க வேண்டும். சரிங்களா? அறிவுடன் கூடிய செயல்னா ஒண்ணு இல்ல, வார்த்தை புதுசா இருக்குது. சரிங்களா? எந்த செயலை செஞ்சாலும் ஒரு அவேர்னஸா செய்யறது, அவ்வளவுதான். நாம சொல்லுவோம்ல, ஒரு தப்பு பண்ணிட்டா, கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு கேட்கிறோம்ல. அப்படின்னா அவன் எப்படி செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம்? விழிப்புணர்வோட இல்ல. ஒரு பொருளை தூக்கிட்டு வர்றாங்க, கீழே விழுந்துருச்சு. சரிங்களா? இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கிறோம்? ஏண்டா கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு அப்படின்னு கேட்கிறோம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பொருளை எடுத்துட்டு வரும்போது இந்த பொருளை இப்படித்தான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. அது முழு கவனத்தோடு எடுத்துட்டு வரணும்னு ஒரு தன்மை இருக்கு. இந்த ரெண்டுமே நம்ம செயல்படுத்தாம விட்டுருப்போம். ரெண்டுல ஏதாவது ஒன்னையாவது செயல்படுத்தாம விட்டுருப்போம். அப்ப அந்த பொருளை கீழே போட்டு உடைச்சிட்டோம். சரிங்களா? அப்ப எப்பவெல்லாம் தவறு நடக்குது அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க அப்படின்னா, நாம் எப்பெல்லாம் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறோமோ அப்பதான் தவறு நடக்குது. விழிப்புணர்வுனா என்ன? நாம என்ன செயல் செய்யறோமோ அந்த செயல்ல முழு கவனத்தோட முழு அறிவோட அந்த செயலை செய்யணும். விழிப்புணர்வு தவறும் போது தவறுகள் நடக்கிறது. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், நம்ம எல்லாருக்கும் வண்டிக்குள்ள குறுக்கால போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கலாம். நம்ம வண்டியில யாராவது வண்டி வந்துட்டு இருப்பாங்க, நம்ம வண்டி குறுக்கால போயிருவோம் திடீர்னு. சரிங்களா? அப்புறம் அவர் வண்டி நிறுத்திடுவார், அல்லது நம்ம பின்னாடி ஒரு ஸ்டெப் வந்துருவோம், இல்லாட்டி தாண்டி ஓடிடுவோம். ஓடினதுக்கு அப்புறம் அவர் நம்மளை திட்டுவாரு. சரிங்களா? இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸா பார்த்திருப்போம். இப்ப ஏன் நம்ம உண்மையாலுமே வண்டிக்குள்ள வேணும்னே போய் விழுந்தோமானா கிடையாது. ஏன் அந்த இடத்துல நம்ம முழு அவேர்னஸா இல்ல. என்னை சுத்தி என்ன நடக்குது, வண்டி போகுது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கவனம் இருக்குதான்னா கிடையாது. அப்ப இன்னைக்கு நடக்கிற பெரும்பாலான தவறுகள் விழிப்புணர்வு இல்லாதாலதான். பெரும்பாலும் இல்லை, எல்லா தவறுமே அப்படி வச்சுக்கலாம். அதனாலதான் ஓஷோ முதல் கொண்டு பல ஞானிகள் விழிப்புணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப என் கர்மா இனிமேல் சேராம இருக்கணும்னா விழிப்புணர்வு வேணும். அதுல நிறைய விழிப்புணர்வு இருக்கு. நான் ஒரே ஒரு விழிப்புணர்வு மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போலாம். அது என்ன ஒரே ஒரு விழிப்புணர்வுனா, நான் இறைவனை உணர்வதற்காக இறையாற்றலே எடுத்திருக்கிற ஒரு ஆற்றல், ஒரு உருவம். சரிங்களா? என் வாழ்க்கையில கர்மா கரையிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு நடக்கிற எல்லா நல்லதுமே நான் செய்த புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு. எனக்கு வர்ற எல்லா கஷ்டமுமே நான் செய்த பாவத்தினுடைய வெளிப்பாடு. அதனால என் வாழ்க்கையில இப்ப என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையா மாறப்போகுது, மாறிட்டு இருக்குது. அப்ப நடந்து முடிஞ்சதை என்னால மாற்ற முடியாது. இனி நடக்க போறத நான் மாற்ற முடியும். அப்ப இப்ப வர்றதை ஏற்றுக்கொண்டு, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு, இனி என்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் சரியா செய்யறேன், முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியா செய்யறேங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளணும். இது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும். குறிப்பா கஷ்டம் வர்றப்ப ஞாபகத்தில் இருக்கணும். சரிங்களா? அப்ப அறிவுடன் செய்யக்கூடிய செயல்கள் நம்ம கர்மாவை போக்கும். அறியாமையில் விழிப்புணர்வு இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் நம்ம கிட்ட கர்மாவை அதிகரிக்கும். ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது என்ன வேணும்? தன்னிலை ஆராய்ச்சி, தற்சோதனை.
சரிங்களா? நல்லா கவனமா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய சிந்தனை அப்படி என்றால் எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றையும் நாம பரிசோதிக்கணும். இதைத்தான் தற்சோதனைன்னு மகரிஷி 1000 முறை சொல்றாங்க. சரிதானுங்களா? நான் இன்னைக்கு தவறாக என்ன செய்தேன், அது கொஞ்சம் எழுத்து பிழையா வந்திருக்கு. சரிங்களா? நான் தவறாக என்ன செய்தேன் அப்படின்னு இன்னைக்கு நம்மளை நாமளே கேட்கணும். இது நம்ம எல்லாம் தற்சோதனை பண்ணி பழகணுங்கிறதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். டெய்லியும் இரவு நேரத்துல நம்ம கண்களை மூடி அமர்ந்து, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நாம எண்ணத்துல என்னென்னவெல்லாம் தவறு செய்தோம், சொல்லுல என்னென்னவெல்லாம் தவறு செய்தோம், செயல்ல என்னென்னவெல்லாம் தவறு செய்தோம். இந்த தவறு செய்தோம் என்பது ஒண்ணும் இல்லைங்க, இரண்டொழுக்க பண்பாடு. நான் என்னுடைய உடலுக்கோ மனதிற்கோ, பிறருடைய உடலிற்கோ மனதிற்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, சரிங்களா, ஏதாவது துன்ப உணர்வு ஏற்படக்கூடிய செயல்கள்ல ஈடுபட்டிருக்கனா? சரிங்களா? தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்கிற செயல்ல என்னுடைய எண்ணமோ சொல்லோ செயலோ ஈடுபட்டிருந்தா அதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். உடனே மாற்ற முடியாது, நோட் பண்ணி முதல்ல வைங்கன்னு தான் மகரிஷி சொல்றாங்க. யார் ஒருவர் தொடர்ந்து தன்னை தற்சோதனையில ஈடுபடுத்துறாங்களோ அவங்க கிட்ட மாற்றம் நிச்சயமா நிகழும். ஒரு நாள் பண்ண முடியாம போலாம், 2 நாள் பண்ண முடியாம போலாம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நாம இப்படி பண்ண முடியாமையே போச்சு அப்படின்னா அப்படி சாத்தியம் இல்லை. அப்ப இந்த தற்சோதனை என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்ப நிறைய பேரு நம்ம தற்சோதனை நிகழ்ச்சிக்கு வர்றதில்லை. அதனால கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. சரிங்களா? அது போர் அடிக்கிற நிகழ்வு அல்ல, அது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. மறுபடியும் முதல்ல சொன்ன பாயிண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது ஒரே நாளில் ஒரே மந்திரத்தில் காய்க்கிற மாங்காய் அல்ல. இத விதை விதைக்கணும், செடி வளரணும், மரம் வளரணும், பூக்கணும், காய்க்கணும், அப்புறம்தான் கனி கிடைக்கும். அது மாதிரிதான் ஆன்மீகம், அது மாதிரிதான் கர்மா போக்குறது. இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியும் பண்ற ப்ராசஸ் பின்னாடி உங்களுக்கு அறுவடைக்கு வந்து நிற்கும். பட் நடுவுல நீங்க ப்ராசஸ் பண்ணல, களை எடுக்கிறது விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு மொத்தமா முற்றிலுமாக வந்து உங்களோட குப்பை நம்மள நிறைச்சிடும். அதனால கவனமா இருங்க, வெளிப்போடு இருங்க. தற்சோதனை டெய்லி நம்ம செய்யணும். தற்சோதனையில ஒரே தற்சோதனை சொல்லுங்க சார், வேற எந்த தற்சோதனை வேண்டான்னு சொன்னா மகரிஷி சொன்ன ஒரே ஃபார்முலா, ஒழுக்க விதியின்படி இன்னைக்கு நான் நடந்துகிட்டேனா, என்னுடைய எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ நான் ஏதாவது இன்னைக்கு துன்பம் கொடுத்திருக்கிறேனா, தவறு செய்திருக்கேனான்னு பாருங்க. தெரிந்தா அதை நேர்மறையாக, சரிங்களா, எழுதி அதை மாற்றி அமைப்பதற்கு சங்கல்பம் திட்டமிடுங்க. 2வது. சரிங்களா? 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இப்ப மேல அந்த படம் எப்படி அழகா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? நம்மோட சிந்தனையில நிறைய சிந்தனைகள் வருது, சொற்கள்ல நிறைய சொற்கள் வருது, செயல்ல நிறைய செயல் செய்யணும். சரிங்களா? இப்போ கீழே ஒரு வடிகட்டி வச்சிருக்காங்க. மகரிஷி சொல்ற அதே கான்செப்ட இன்னைக்கு நமக்கு நோட் புக் எல்லாம் வந்து அதுவே பண்ணி கொடுத்துருச்சு. கான்செப்ட் நம்ம சொன்னா போதும், அதுவே படத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அது என்ன சொல்லுது? உங்களுக்கு வர்ற சிந்தனை எல்லாத்தையும் செயல்படுத்தாதீங்க, உங்க வாயிலிருந்து வர்ற எல்லா சொற்களையும் பேசிடாதீங்க, உங்களுடைய எல்லா செயலையும் நீங்க செஞ்சிடாதீங்க, செய்ய நினைக்கிறது எல்லாத்தையும் இந்த ஃபில்டர்ல கொடுங்க. இந்த எண்ணமோ இந்த சொல்லோ இந்த செயலோ எனக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் கொடுக்குமான்னு பாருங்க. ஒரு செகண்ட் அவேர்னஸா கவனிங்க. துன்பம் கொடுக்கும்னா ஃபில்டர்ல மேலேயே நிறுத்திடுங்க. அந்த எண்ணமோ சொல்லோ செயலோ வெளியே போக வேண்டாம்.
அது போக நல்லது மட்டும் நீங்க செஞ்சுட்டே வாங்க. கர்மா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிட்டே இருக்கும். இது அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். இது பாருங்க லென்ஸ். சரிங்களா? நான் இது சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே மறந்துட்டேன். இந்த படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. இப்ப லென்ஸ் என்ன பண்ணுது? ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நமக்கு காட்டுது. கண்ணுல பிளர் அடிக்குது. கண்ணாடி குவியாடியோ குழியாடியோ போடுறோம். கண்ணாடி போட்டோடனே அந்த எழுத்து தெளிவாக தெரிகிறது. இப்ப படிக்கிறதுல முதல்ல தடுமாற்றம் வருது. கண்ணாடி போட்ட உடனே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. தெளிவாக படிக்கிறோம் தவறில்லாம. அது போல நம்ம ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் நுட்பமா ஆய்வு செய்து முழுமையாக கவனித்து நம்ம செயலை செய்யணுங்கிறதுக்கான பாயிண்ட். ஓகே, எக்ஸலண்டான படத்தை எடுத்து கொடுத்துருக்கு. சரிங்களா? சரி, மூணாவது விஷயம். இத பார்த்தா எனக்கு வடிவேலு தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. வடிவேலு ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்பாரு. சரிங்களா? லிஃப்ட் கேட்டனே தலையில ஒரு மூட்டை எடுத்து வச்சிருப்பாரு. அவருக்கு வண்டியில லிஃப்ட் கேட்கிறப்ப ஒரு மூட்டை தூக்கிட்டு வருவார் தலையில. லிஃப்ட் கேட்ட உடனேயும் சரி ஏறுங்கன்னு சொல்லிடுவாரு. ஏறிடுவாங்க. ஏறினதுக்கு அப்புறம் வடிவேல் வந்து தலையிலேயே அந்த மூட்டையை வச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப கேட்பாரு, ஏப்பா வண்டியில வைக்க வேண்டியதானே? அப்ப அவர் சொல்லுவாரு, நானே வெயிட்டு, என் வெயிட் வேலை இல்லாம இந்த மூட்டையோட வெயிட்டையும் அதுல வைக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. இது எவ்வளவு அறியாமை பாருங்க. அதை நம்ம எல்லாம் கேட்டு ஜோக்கா சிரிச்சிருப்போம் இல்லையா? அப்ப என்ன, நாம மத்தவங்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்மாவை நம்ம குறைச்சுக்கிறோம். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு நம்ம வஞ்ச உணர்வோடு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு என்ன ஆயிரும்? கர்மா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் இத மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு செகண்டும் நமக்கு வஞ்சம் கோபம்ங்கிறது அப்ப கர்மா கிரியேட் ஆகி போயிரும். ஆனா அந்த வஞ்சம் அப்படி அல்ல. ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்குள்ள பாவ கர்மாவை, ஏன்னா நீங்க அவங்களை கெடுக்கணும் கெடுக்கணும், எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு உங்களையும் நோகடிச்சு உங்க உடம்பையும் கெடுத்து உங்க மனசையும் கெடுத்து, சரிங்களா, உங்களோட ஆன்மாவையும் கெடுத்து, சரிங்களா, உங்க கருமையத்தையும் கெடுத்து மற்றவங்களும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதனால மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு எப்பேற்பட்ட தீமை யார் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த சித்திரை பௌர்ணமி தினத்துல தயவு செய்து மனசார மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டா அந்த சுமை உங்களை விட்டு இறங்கிடும். இந்த பழிவாங்கிற உணர்வு அப்படிங்கிறது, வஞ்சம்ங்கிறது பாக்குறதுக்கு ஒரு சின்ன கல்லு மாதிரி தான் இருக்குங்க. சரிங்களா? ஒரு சின்ன வெயிட் கல்லை கொடுத்து இப்ப கையில வச்சிருக்காருல்ல, இது என்ன ஒரு 1/4 கிலோ இருக்குமா? ஒரு 1/2 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கல்லை கொடுத்து கையில வச்சு நிக்க சொல்றாங்க, நம்ம நின்றுவோம். சரிங்களா? இப்போ அந்த கல்லு பிடிக்கிறப்ப வெயிட்டா தெரியாது. பட் இதையே கல்ல ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா கையெல்லாம் வலி எடுத்துரும். 1/2 நாள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு ஆயிரும். 1 நாள் 2 நாள் வச்சீங்கன்னா உங்க கையவே வெட்டி எடுக்கிற அளவுக்கு உங்க கை கெட்டு போயிடும். அந்த வலி கொடுமையான வலியா மாறி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் 1/2 கிலோ கல்லு தான். சரிங்களா? அது உங்க கையில இருக்க 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 வெயிட் ஏறிட்டே இருக்கு. சரிங்களா? அது போல நமக்கு யாராவது செஞ்ச தீமைகளை நீங்க நினைச்சு 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 கவலைப்பட உங்க உடம்புலையும் மனதிலையும் பல்வேறு கர்ம வினைகள் உருவாகி உங்களுக்கு துன்பம் வந்துட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு தவறு உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் என்னுடைய கர்மா போயிருச்சு என்ற உணர்வோடு நீங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்க சுமையை குறைக்கும், உங்க மனதரை விடுதலை செய்யும். சரிங்களா? இன்னைக்கோட அந்த கல்லை கையிலிருந்து விட்டது போல உங்களுக்கு யாராவது மேல குறைபாடு, வஞ்ச உணர்வு, பகை, வெறுப்பு ஏதாவது இருந்தா ஜீசஸ் மன்னிச்சது மாதிரி உங்க எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்னு மன்னிச்சிருக்கேன். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது, சரிங்களா, இதைத்தான் நம்ம பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறோம்.
ஞானிகள் சொல்லி கொண்டிருக்காங்க, நாம சொல்லல, ஞானிகள் சொல்லி கொண்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? உங்க கர்மா ஏதோ ஒரு தீய செயலால நடந்துருச்சு. இப்ப அதற்கு பதிலாக நீங்க நல்ல செயல்களை நிறைய செய்யுங்க. சேவா, சர்வீஸ். இப்ப நம்ம அமைப்பு முழுக்க என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நல்ல கர்மாவை உருவாக்கிட்டு, சரிங்களா? நல்ல செயல்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமைப்புல கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் எதற்காக? மற்ற மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. இங்க இப்ப ஒருத்தவங்க கோவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாயங்காலம் தன்னோட நேரத்தை கொடுத்து, சரிங்களா, தங்களோட பொருளை கொடுத்து நிறைய பேர் உதவி செய்யறாங்க, தன்னோட அறிவை கொடுத்து நிறைய பேர் உதவி செய்யறாங்க. இதுல யாராவது ஏதாவது எதிர்பார்க்கறாங்களான்னு பாருங்க. யாரு எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அப்ப நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னைக்கு சாயங்காலம் என்னை பாராட்டுவாங்க, நீங்க யாராவது சர்வீஸ் பண்றாங்களா? இன்னைக்கு தவம் எடுத்தது பாராட்டுவாங்கன்னு சர்வீஸ் பண்றாங்களா? கிடையாது. சரிங்களா? அப்ப ஒவ்வொருத்தரும் இங்க தன் நலம் பார்க்காமல் மக்களுடைய நலனை பார்த்து பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம கர்மாவை போகும். சரிங்களா? நல்ல கவனமா இருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்குதோ தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. உலகத்துல எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். பலர் பேர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு, ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இப்ப நமக்கு ஏதோ ஒரு புண்ணிய கர்மா இருக்கிறதால நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும், தயவு செய்து. சரிங்களா? அப்ப பழைய கர்மாவை கழிக்கிறதுக்கான மிக வலுவான வழி, வெரி ஸ்ட்ராங் வே என்னன்னா, நம்ம தன்னலம் இல்லாம ஒவ்வொரு செயலையும் செய்யணும். எந்த அளவுக்கு இந்த மனித குலத்துக்கு என்னால சேவை செய்ய முடியும், எதிர்பார்ப்பு இல்லாம. அவங்க ஏதாவது நம்மளை பாராட்டுவாங்க, நம்மளை ஏதாவது புகழ்வாங்க, நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படிங்கிறது இல்லாம, என் கடமை நான் பிறருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் அப்படிங்கிற உணர்வோட தன்னலமற்ற ஒரு சேவையை நாம செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, காலம் கருதி நான் அடுத்தது போறேன். இதைத்தான் அப்படியாவே நம்ம கொஞ்சம் பேசிட்டோம், இருந்தாலும் அதை டச் பண்ணி மட்டும் சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தன்முனைப்பு, ஆணவம், அகந்தை இதை நம்ம குறைத்து கொள்ளணும். இது ஏன்னா ஒரு அறியாமையினுடைய உச்சம்தான். நான் நல்லா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சரிங்களா, உண்மையா அது? உண்மையா அது? நானா நல்லா பேசுறேன்? சரிங்களா? இறையாற்றல் பேச வைக்கிறது நான் பேசுறேன். அதுதான் உடல் கொடுத்து, உயிர் கொடுத்து, மனம் கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, அது இந்த வாய்ப்பை கொடுத்து அது இப்ப பேச வைக்குது. சரிங்களா? அப்ப எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இது எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. சரிங்களா? நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி. சரிங்களா? என்னோட அறியாமையில நடந்தா நான் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட அறியாமைக்கு காரணம் இறைதான். அப்படி வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் அது என்னோடது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்கு. சரிங்களா? இப்போ இன்னொருத்தர் ஒரு செயலை செஞ்சா அது நல்லா நடந்தாலோ கஷ்டமா நடந்தாலோ நம்ம பெருசா பாதிக்கிறது இல்லை. பட் நமக்கு நடக்கிறப்பதான் நமக்கு அது பாதிக்குது. இப்ப வேறொரு அமைப்புல ஒரு பயிற்சி நடத்துறாங்க. இப்ப நம்ம மாணவர் பயிற்சி நடத்துறோம். பெரிய மாணவர்களுக்கு ஒரு 2 நிகழ்ச்சியா வச்சோம். சரிங்களா? சின்ன மாணவர்களுக்கு நம்ம நினைச்சோம் 50 பேரை நம்ம டார்கெட் பண்ணோம். இப்போ ஒரு 45 பேர், நாளைக்கு ஒரு 4-5 பேர் வர்றாங்க. சரியா போயிடுச்சு. 50 பேர் நம்ம நினைச்சதை பண்ணிட்டோம். பெரிய மாணவர்களுக்கு நம்ம 100 பேர் டார்கெட் வச்சோம். நமக்கு ஒரு 30 பேர் தான் வந்திருக்காங்க. சரிங்களா? இதுல ஒரு பேட்ச் விட்டுட்டு இன்னொரு பேட்ச் நடத்துறோம். இதுல என்ன நமக்கு கஷ்டம்? நான் தான் நடத்துறேன் அப்படின்னு இருந்தா நிச்சயமா இது ஒரு கஷ்டம்தான். நம்ம முயற்சி பண்ணணும். இறை ஆற்றல் அதை மாத்தி வச்சிருக்கு. சரிங்களா? இன்னும் நம்ம முயற்சியில் ஏதாவது மேம்படுத்த வேண்டியது இருந்தா பண்ணிக்கலாம். பட் கவலைப்படுறதால பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? அந்த ஒரு தெளிவுக்கு வரணும். இது நான் நடத்தல, இறையாற்றல் நடத்துது. இது சாதாரண விஷயம் அல்ல.
இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த அளவுக்கு உயர்வுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க தான் இங்க வர முடியும். சரிங்களா? அப்ப எந்த இடத்துலயும் நான் செஞ்சேன்னு எடுக்காதீங்க. அது ஒரு சாம்பார் வைக்கிறதுல இருந்து நாம் ஒரு ஆன்மீக தீட்சை கொடுக்கறது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நான் செய்யல, இறை ஆற்றல் என்னை செய்ய வைக்குது. நான் செய்தேன்னு சொன்னா அது கர்மா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நான் இல்லப்பா, எல்லாம் இறை செயல் என்று சரண்டர் ஆயிருங்க. அது கர்மாவை கரைக்கும். சரிங்களா? நான் அல்ல நீயே என்று மனசுல வச்சுக்கோ. ஆறாவது, இதைத்தான் நம்ம முதலாவதா சொல்லிட்டு இருந்தோம். இந்த பாயிண்ட்ல ஆறாவதா வந்திருக்கு. அகத்தவம், தியானம். இதை பத்தி நமக்கு நிறைய டீட்டெயில்டா தெரியும். நான் திரும்ப அதிகமா பேசி போர் அடிக்க விரும்பல. ஒரே நிமிஷத்துல நான் இந்த ஸ்லைடை கடந்துடுறேன். சரிங்களா? இந்த பக்கம் இந்த வெயிட்டும் இந்த பக்கம் வெயிட்லெஸ்ஸும் நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு டைம் ரீகால் பண்றேன். நான் என்று நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் நம்ம கர்மா கூடிக்கொண்டே இருக்கும். நான் அல்ல இறையே என்று சொல்லும் போது நம்ம கர்மாவிலிருந்து விடுதலையாகி லேசா நம்ம மேல் நோக்கி பயணிப்போம். சரி, இப்போ தியானம் என்ன பண்ணுது? சரிங்களா? தியானம் நம்ம மனதை சுத்தப்படுத்துகிறது. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா நம்ம படிச்சிருக்கோம். பல நாள் தியானத்தை பத்தி, தியான ரகசியங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆக்னேயதவம் என்ன பண்ணும், துரியதவம் என்ன பண்ணும், துரியாதீதம் என்ன பண்ணும், எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அப்ப தினசரி தியானம்ங்கிற வார்த்தை கவனிங்க. தியானம் அல்ல, தினசரி தியானம் மனதை சுத்தமாக்கும். சரிங்களா? மனசு என்ன ஆகுது? தூய்மையாயிட்டே இருக்கு. நீங்க தியானத்துல என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு தவறா புரிஞ்சுக்காதீங்க. நான் எவ்வளவோ தியானம் பண்றேன், ஒன்றும் பெருமாற்றம் நடக்கல, இப்படி நிறைய பேர் புலம்புறதை நான் பாக்குறேன். சரிங்களா? நிச்சயமா நடந்து கொண்டே இருக்குது, உங்களுக்கு தெரியல. சரிங்களா? இப்போ மரம் வளரும் போது வேர் கீழே போயிட்டே இருக்கும், வேர் சரியா தெரியாது நமக்கு. சரிங்களா? அது போல நாம் செய்யக்கூடிய தியானம் நம்ம மனதை சுத்தப்படுத்திட்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தியானம் செய்கிற நாட்கள்ல நம்முடைய செயல்பாடுகளும், தியானம் இல்லாத நாட்கள்ல நம்முடைய செயல்பாடுகளும் மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்வோம். இது நல்லா தியானம் பண்றவங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு தியானம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்க உடலும் மனசும் உங்க கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். மெயினா உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏன்னா தியானம் என்பது எப்படி ஒரு நெருப்புல ஒரு பொருளை போட்டா அந்த பொருள் கரைந்து தன் நிலை மறந்து நெருப்போடு நெருப்பாக மாறுகிறதோ, அது போல தியானம் என்கின்ற நெருப்பு நம்ம கர்ம வினைகளை அழிக்கக்கூடியது, நம்ம மனதை சுத்தப்படுத்தக்கூடியது. மகரிஷி கூட சொல்லுவாங்க, ஏங்க சுவாமிஜி டெய்லியும் தியானம் பண்ணணுமா அப்படின்னா மகரிஷி சொல்லுவாங்களாமா, சாப்பிட்ற சாப்பாடு சமைக்கிறீங்க, சரிங்களா? அப்ப டெய்லியும் நம்ம கழுவணுமா? சரிங்களா? 365 நாள் கழுவிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கழுவாம சாப்பிடலான்னு சாப்பிட முடியுமா? வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப மனதை நம்ம நாள்தோறும் பயன்படுத்துறோம். எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ சொற்கள், எத்தனையோ செயல்கள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனதுல நடக்குது. அப்ப அந்த மனதை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பயன்படுத்தி அது டஸ்ட் ஆகுது, குப்பையாகுது, அதுல கழிவு வருது. அதை சுத்தப்படுத்துறதுக்கு காலையும் மாலையும் தொடர்ந்து தினசரி தியானம் செய்யும். அப்ப தியானம் செய்ய 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 மனம் என்னாகும்? சுத்தமாகும். மனம் சுத்தமாகும் போது அந்த கர்மாவனுடைய தாக்கம் குறைந்து விடும். இப்ப இந்த நீர் பாருங்க, நீருக்குள்ள மணல் இருக்கு. இப்ப ஒரு கலங்கிய நிலையில அதை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த நீரை பயன்படுத்த முடியுமா? நிச்சயமா பயன்படுத்த முடியாது. அப்ப தியானத்துல ஈடுபடுவது போல இந்த நீரை அமைதியா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதேதான் நம்ம மனசு நிறைய அது இதையும் அலைஞ்சு 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 பல்வேறு குணங்கள்ல மாறி மாறி இயங்குது. அப்ப நமக்கு நிறைய துன்பம்
ஏற்படுத்துவதற்கான எண்ணத்தையோ சொல்லையோ செயலையோ அது வந்து செய்யுது. சரிங்களா? இப்போ இந்த நீரை நீங்க அலையிற மனதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கும். புத்தர் சொன்ன ஃபார்முலா தான். குட்டை குழம்பி போச்சு, தண்ணி எடுக்கணும், என்ன பண்ணணும்னு சீடன் கேட்கிறான். புத்தர் சொல்றாரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியாக அதன் அருகிலே அமர்ந்து கொள். சிறிது நேரமானது தண்ணீர் இயல்பாக குழப்பத்திலிருந்து விடுபட்டது, அடியில செடிமெண்ட் எல்லாம் போயிருச்சு, நீர் தூய்மையாக இருந்தது, அவன் எடுத்துக்கொண்டு சென்றான். அதுபோல பிரச்சனை வரும்போது, மன உளைச்சல் வரும்போது, மனதிலே தேவையில்லாத எண்ணங்கள் குணங்கள் வரும்போது, நாம தியானத்தில் ஈடுபடும் போது அந்த தேவையற்ற கழிவுகள் எல்லாம் கீழே போயிட்டு நம்ம மனம் தூய்மையாகிவிடும். இதில் நீங்க ஏதாவது போய் செய்ய போனாதான் பிரச்சனை அதிகமாயிரும். கலங்கின தண்ணியை நான் போய் சரிப்படுத்துறேன், நீங்க காலை உள்ள வச்சா குட்டை எச்சா கலங்கி போயிடும். கவனமா இருங்க. தியானம் மிக மிக அற்புதமான விஷயம். நம்ம கர்மாவை கழிக்கிறது மகரிஷி அவ்வளவு அற்புதமா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா பயன்படுத்தும். சரிங்களா? ஓகே. 7வது சரிங்களா? இதை பத்தி சொல்லிட்டோம், பட் டெப்தா இதுக்கு ஒரு பாயிண்ட் போட்டாச்சு. கடும் சொல் எதெல்லாம் கர்மாவை கொடுக்கும் சொல்லி, கர்மாவை அதிகப்படுத்துன்னு சொல்லி வள்ளுவர் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணதுல அழுக்காறு, பொறாமை, அவா, ஆசை, வெகுளி, கோபம், இன்னாச்சொல், கடும் சொல், சொல்லக்கூடாத வார்த்தைகள், இந்த 4ஐயும் வள்ளுவர் சொல்றார். இந்த 4ம் தவிர்த்துட்டா அதுதான் அறம்பா. இந்த 4 இருந்தா அதுக்கு பேர் அறமே கிடையாது. அப்ப சொல் கட்டுப்பாடு, வார்த்தை மேலாண்மை என்று இப்போ நிறைய சிந்தனையாளர்கள் பேசுறாங்க. நேரம் மேலாண்மை போல, செல்வ பண மேலாண்மை போல, மணி மேனேஜ்மெண்ட் மாதிரி, சரிங்களா? வார்த்தை மேலாண்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கர்மாவை எது அதிகப்பா கிரியேட் பண்ணதுன்னு ஞானிகள் சொல்றாங்கன்னா நம்ம வார்த்தைகள் தான். இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஆயுதம் நம்முடைய நாக்கு தான். மிகச்சிறந்த உலகத்தினுடைய அதை வைத்து எப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யலாம், எப்பேற்பட்ட தீமையும் செய்யலாம். இதை பற்றிய கதைகள் எல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த நாவை கொண்டு இறப்புக்கு போறவனை காப்பாத்தி கூட்டிட்டும் வரலாம். இதே நாவை கொண்டு நல்லா வாழ்றவனை இறப்புக்கு போக வைக்கவும் முடியலாம். சரிங்களா? பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பல கர்மாவை உருவாக்கும். அதுதான் நம்ம குடும்பத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உறவுகள்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் மௌனத்திற்கு ஞானிகள் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, நான் கர்மாவை கழிக்கிறீன்னா பரவாயில்லப்பா, சேத்தாமையாவது இருக்கணும்ப்பா. சரிங்களா? அப்ப சில ஞானிகள் என்ன பண்றாங்க, மௌன நிலைக்கு போயிடுறாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? சரிங்களா? அப்ப சொல்லிலே நம்மளுடைய கவனம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன சொல் சொன்னா என்ன செயல் விளையும், விழிப்புணர்வு. சரிங்களா? அந்த சொல்ல நான் சொல்ற மறுபடியும், நாம நினைக்கல விதைக்கிறோம், நாம சொல்லல விதைக்கிறோம், நாம செய்யல விதைக்கிறோம். இப்ப நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் நாளைக்கு முளைச்சு மரமா வந்து நம்ம முன்னாடி நிற்கும். அன்னைக்கு நிக்கிறப்ப ஐயோ அம்மானா பிரயோஜனம் இல்லை. இப்படி இந்த ஜென்மத்திலேயோ எந்த ஜென்மத்திலேயோ செஞ்ச வினைதான் இப்ப முளைச்சு வந்து நிக்குது நம்மளுடைய பிரச்சனையா. சரிங்களா? அப்ப இப்ப நம்ம புலம்புறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப வர்றதை ஏற்றுக்கொள்ளுங்க. கணவன் இப்படியா ஏற்றுக்கொள்ளுங்க, மனைவி இப்படியா ஏற்றுக்கொள்ளுங்க, குழந்தைகள் இப்படியா ஏற்றுக்கொள்ளுங்க, பொருளாதாரம் இப்படியா ஏற்றுக்கொள்ளுங்க, வாழ்க்கை இப்படியா ஏற்றுக்கொள்ளுங்க. இது நேற்று செய்ததுக்கு இன்று எனக்கு கிடைத்த பலன், நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் முழுமையாக. ஆனால் இப்பொழுது செய்யக்கூடிய செயல் நாளை என்னுடைய வாழ்க்கைக்கான அடிப்படை அஸ்திவாரம். அதுல மாற்றமே இல்லை.
அப்ப இப்ப என்னுடைய எண்ணம் நல்லதாக, இப்ப என்னுடைய சொல் நல்லதாக, இப்படி என்னுடைய செயல் நல்லதாக இருக்கணும். இதுதான் கவனமா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியங்க சொல்லுங்க. சொல்லு. ஏன்னா அந்த வார்த்தையை தப்பா நம்ம யூஸ் பண்ணி பல பேருடைய மனதை கூறு போட்டுறோம், கிழிச்சு பிச்சு எரிஞ்சிடறோம். சரிங்களா? கண்ணாடி உடைந்தால் ஒட்டாதது போல நம்முடைய வார்த்தைகளால் ஆன உடைதல், விரிசல் முழுமையா எப்பவுமே ஒட்டாது. அதுல ஒரு சிறிய விரிசல் விழுந்து கொண்டே இருக்கும். அதனால சொல் அதை ரொம்ப ரொம்ப கவனமா வைங்க. பிறரை காயப்படுத்துற வார்த்தைகள் இன்றிலிருந்து நம்ம வாயில வராமல் இருக்கும். அன்பான சொற்களை பேசினா பேசுவோம், இல்லாட்டி பேசாமல் மௌனமாக இருப்போம். இந்த சித்திரை பௌர்ணமி தினத்துல நாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். இறையருளும் குருவருளும் இதுகாரும் இந்த சொல் கட்டுப்பாட்டில் இருந்த அத்தனை மனிதர்கள் ஞானிகளுடைய தெய்வீக அருளும் நமக்கு பரிபூர்ணமா இன்னைக்கு உதவி செய்யட்டும். அது உதவுறதை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றிலிருந்து நம்முடைய சொல், ஒவ்வொரு சொல்லும் தெய்வீகமான சொல்லாக அமையட்டும். சரிங்களா? சரி, அடுத்தது போலாம். டைம் ஆயிடுச்சா? இன்னொரு 3 விஷயம். சரிங்களா? ஒரு 5 நிமிடத்துல நிறைவு பண்ணும். 1, முதல்ல இதை பத்தி பேசணும். எதிர்பார்ப்பு இல்லாமை. இந்த இழை எப்படி போகுது நீர்ல? இந்த நீர் என்னை மெதுவா கூட்டிட்டு போகுமா, வேகமா கூட்டிட்டு போகுமா, ரைட்ல கூட்டிட்டு போகுமா, லெப்ட்ல கூட்டிட்டு போகுமா, ஆடிட்டு போகுமா, ஆடாம போகுமா? எதுவும் அதுக்கு கிடையாது. சரிங்களா? இத பத்தி நம்ம பெருசா பேசியிருக்கோம் ஆல்ரெடி நிறைய. சரிங்களா? ஒரு ஆற்றிலே ஒரு கட்டை மரத்திலிருந்து விழுகுது. 2 கட்டை விழுகுது. ஒன்று ஆற்றினுடைய போக்கில ஜாலியா போகுது. அது ரைட் எடுத்தா ரைட் எடுக்குது, லெஃப்ட் எடுத்தா லெஃப்ட் எடுக்குது, சுத்துச்சுன்னா சுத்துது, தூக்கி போடுச்சுன்னா தூக்கி போடு, குதிக்குது ஜாலியா. இன்னொன்னு என்ன பண்ணுது? அது எதிர்பார்க்குது, இந்த ஆறு என்னை மெதுவா கூட்டிட்டு போகணும், இந்த ஆறு என்னை ஓரமா கூட்டிட்டு போகணும், இந்த ஆறு என்னை தூக்கி போடாம கூட்டிட்டு போகணும், இந்த ஆறு சுழல் இல்லாம கூட்டிட்டு போகணும். சரியா? ரெண்டுமே ஆற்றினுடைய வழியில பயணித்துக் கொண்டே இருக்கிறது அன்பர்களே, மாற்று கருத்து இல்லை. ஒன்று ஜாலியாக பயணிக்கிறது, இன்னொன்று கஷ்டப்பட்டு கடினப்பட்டு போராடி துன்பப்பட்டு பயணிக்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஜாலியா பயணிக்கிறோமா, கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துன்பப்பட்டு பயணிக்கிறோமா? நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கோங்க. கஷ்டப்பட்டு பயணிக்கிறோம்னா நம்ம எதிர்பார்ப்போட பயணித்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நான் செய்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குங்கிற விஷயம்தான். ஒரு ஒன்ன செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு காமிய கர்மா என்று பேர். காமியம்னா ஆசை வயப்பட்டு இச்சை வயப்பட்டு ஒன்றை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல். மகரிஷி என்ன சொல்றாங்க? நிஷ்காமிய கர்மா. இதைத்தான் கிருஷ்ணர் சொல்றாரு கீதையில. செயலை செய், பலனை எதிர்பார்க்காதே. இன்னைக்கு நான் பேச வேண்டிய என்னோட கடமை, நான் பேசுறேன். பலன் நீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம், நல்லா இல்லைன்னு சொல்லலாம், பேசுனதையே திரும்ப பேசுறாங்கன்னு சொல்லலாம், புதிய புதிய கருத்துக்கள் வந்ததுன்னு சொல்லலாம், படம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம், படம் ஓரளவுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். எனக்கு அதுல எந்த சம்பந்தமும் இல்லை. சரிங்களா? எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சரிங்களா? இது இறை செயல். நீங்க நல்லதுன்னு சொன்னா இறைவனுக்கு, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் இறைவனுக்கு. அதுல என் பங்கு இருந்தா நான் சரி பண்ணிக்கிறேன், இல்லாட்டி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலா. இன்னைக்கு இந்த டாபிக் எல்லாம், இந்த பாயிண்ட் எல்லாம் பேசுனாங்கிறது எனக்கு கடைசி 1 மணி நேரம் வரைக்கும் எனக்கு தெரியல. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. சரிதானா? அப்போ இறையாற்றல் ஏதோ ஒண்ணு செய்ய சொல்லுது, நாம செய்யறோம். சரிங்களா? அப்ப நான் செஞ்ச என்ன கிடைக்கும்
அப்படிங்கிற ஒரு உணர்வுல இருந்து எதிர்பார்ப்புல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னாலே நம்ம கர்மா எல்லாம் கரைஞ்சிடும். சரிங்களா? நிஷ்காமிய கர்மம். என்னுடைய கடன், என்னுடைய அறிவு ஆற்றலை கொண்டு நான் செயலை செய்யறேன், நடக்கிறதை ஏற்றுக்கொள்ளும். சரிங்களா? இப்படி வந்துருங்களேன். குடும்ப உறவுகள்லயும் வந்துருங்களேன். யாருகிட்டையும் நான் எதிர்பார்க்கறது இல்லை. கணவன்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை, மனைவியிட்ட எதிர்பார்க்கறது இல்லை, குழந்தைகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை, வகுப்புல கூட எதிர்பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நான் வர்றேன், இன்னைக்கு சாயங்காலம் சப்ஜெக்ட் நடக்கணும்னு இருக்குது, நான் வந்து உட்கார்றேன். சப்ஜெக்ட் நடக்குதா, சப்ஜெக்ட் அட்டன் பண்றேன். அல்லது தியானம் நடக்குதா, தியானத்தை அட்டன் பண்றேன். ஆசிரியர் எப்போ வருவார், எப்போ வருவார். சரிதானுங்களா? இறைவன் சொல்ற மாதிரி அவங்க வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா. லாஸ்ட் வீக் என்னாச்சு, கட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஜாலியா இருக்கலாம். இந்த வீக் பேசுறோம், எப்படி இருக்கலாம்? ரொம்ப ஜாலியா இருக்கலாம். அடுத்த வாரம் என்ன நடக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இன்னைக்கு நைட்டு தூக்கம் வருமா தெரியாது. வந்தா தூங்கலாம், வரலைன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதானே. சரி, ஒன்னும் ஆயிர போறது இல்ல. எது வந்தாலும் நல்லதுக்கு தான். நல்லா தூங்கிட்டீங்கன்னா உங்க புண்ணிய கர்மா வெளியே போயிடுச்சு. தூக்கமே வல்ல உழந்துட்டே இருக்கீங்கன்னா உங்க பாவ கர்மா வெளியே போயிடுச்சு. நல்லது தானே. சரிங்களா? அப்ப முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. அப்புறம் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லையா கொஞ்ச நாள் தூங்காம தான் இருங்களேன். இப்ப என்ன இருப்ப, அப்புறம் ஒரு நாள் தூக்கம் வந்துதான் ஆகும். தள்ளி தள்ளி வரும் அது. நீங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டாவே சரியாயிருங்க. அதனால எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கு. ஒரு டீயை வச்சு கொடுத்துட்டு அதுல எதிர்பார்ப்பு. சரிதானே? அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். அது ஏன் சொல்லணும்? நீங்க குடிச்சு பாருங்க, நல்லா இருந்தா உங்களை நீங்களே பாராட்டிட்டு விட்டுருங்க, வேலை முடியும். அடுத்தவங்க பாராட்டினாங்களா, ஓகே நன்றி, என்னமா போட்டிருக்க, சரிங்க சரி பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இதுல கஷ்டமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அப்ப எதிர்பார்ப்பே இல்லை என்கிட்ட. என் கர்மா நான் செய்யறேன், என் கடன் நான் கட்டுறேன். சரிங்களா? அதுதான் நிஷ்காமிய கர்மம். அது கர்மாவை போக்குறதுக்கான வெரி பவர்ஃபுல் டூல். சரிங்களா? அப்ப எதிர்பார்ப்பு இல்லாத செயல் கர்மாவை சேர்க்காது. நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அதுல உங்க கர்ம வினை இணையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு நாள் நாம நல்லா பேசுவோம். சரி, அடுத்த 2 பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட், 9வது பாயிண்ட். இது ரொம்ப 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 முக்கியம். எது நடந்தாலும் இது இறை செயல், இதில் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொண்டு அதற்கு நன்றி கூறக்கூடிய தன்மைக்கு நம்ம வரணும். இது உச்சகட்ட ரகசியம்னு கூட வச்சுக்கலாம். உச்சகட்டத்திலையும் உச்சகட்டம். உங்களுக்கு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, இதுல இறையாற்றல் எனக்கு நன்மையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆல் இஸ் வெல் இருக்குல்ல, அதே விஷயம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே விஷயத்தை எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ எந்த ஒரு விஷயம் சும்மா நடக்கிறது இல்ல, அது ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்குது. நம்ம அறியாமையால நம்ம அதையே தவறாக புரிந்து கொள்வோம். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்கள். நேத்து கூட அழகர் ஐயா அவங்களோட நிறைவு நிலாவுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அங்க ஒரு அம்மா பார்த்து கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எதுமான்னு கேட்டேன். இந்த மாதிரி நீங்க சங்கத்துல இருந்து நீங்க அழகர் ஐயாவெல்லாம் வெளியே வந்துட்டீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அம்மா இதுல என்னமா கஷ்டம் இருக்கு? சரிங்களா? அழகர் ஐயாவே என்கிட்ட சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி நான் கேட்டேன் அவர்கிட்ட முதல்ல ஆரம்பத்துல நான் வெளியே வந்தப்போ, ஐயா இப்படி வெளியே வந்தது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு இது ஒண்ணுமே கஷ்டமா தெரியலங்கய்யா. ஆனா சிலர் கேட்கறாங்க, இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, கஷ்டமா இல்லையான்னு. எனக்கு ஒண்ணும் கஷ்டமா தெரியல, உங்களுக்கு எப்படி இருக்குங்கய்யா? எனக்கு இது கஷ்டமா இல்லப்பா. நான் அங்க இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்? 4 பேருக்கு பிஏ அட்மிஷன் போடு, 4 பேருக்கு எம்ஏ அட்மிஷன் போடுன்னு பேசிட்டு இருந்திருப்பேன். இப்போ நான் மகரிஷியோட தத்துவத்தை, மகரிஷி என்ன நினைச்சாரோ அந்த விஷயத்த விஞ்ஞான உலகத்துக்கு கொண்டு போற வேலையில என்னை நான் முழுமையா ஈடுபடுத்திட்டு இருக்கேன். நான் இப்படி வெளியே வரலைன்னா இது நடந்திருக்காது
அதனால நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இறையாற்றல் எதை பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணும். சரிங்களா? எனக்கு வெளியே வந்ததுல வருத்தம் இல்லை என்று அவர் பதிவு பண்ணார். அதே விஷயத்த அந்த அம்மாட்ட நான் சொன்னேன். இப்ப நான் இருந்தா என்னமா பண்ணிருப்பேன்? சாமுண்டிபுரம் அறிவு திருக்கோயில்ல புக்கோ வந்து டிப்ளமோ, பிஏ, எம்ஏக்கு அட்மிஷன் போட்டு அது நல்லதுதான். அது குறைவா சொல்லல. ஒரு 50 பேர் அதிகபட்சம் 100 பேருக்கு என்னோட ஞானத்தை கொடுத்திருப்பேன். அவ்வளவுதானே பண்ணிருப்பேன். அது ரெஸ்ட்ரிக்டட் மோடுல. இப்போ ஃப்ரீடம். நான் கேட்டது ஃப்ரீடம். சரிங்களா? என்னோட அறிவு கேட்டது ஃப்ரீடம். அப்ப அந்த ஃப்ரீடமுக்கு நீங்க ஃப்ரீடம் விரும்ப விரும்ப நீங்க எங்க அடிமையா இருக்கீங்களோ அங்கிருந்து உங்களை இயற்கை தூக்கி வீசும். இன்னும் இதை உலகம் முழுக்க கொண்டு போகணும். எங்க ஆசிரியர் எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்திட்டாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு நான் இன்னைக்கும் சொல்றேன். என்னை சங்கத்திலிருந்து யாரெல்லாம் வெளியே தாட்டினாங்களோ அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தான் நான் மகரிஷிக்கு மேல நன்றி சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். நான் விரும்பியதை மக்களுக்கு செய்ய முடியுது. என் கூட ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இணைஞ்சு பயணிக்கிறாங்க. இப்ப வெளிநாடு, இப்ப ஸ்ரீலங்கால ஒரு இடத்துல போய் நான் போய் பயிற்சி நடத்த போறோம். இப்ப நம்ம உள்ள இருந்தா அது நடக்காது. அப்ப ஸ்ரீலங்கால ஒரு ஆன்மாவுக்கு ஒரு பயிற்சி நடக்கணும். போன வாரம் பெங்களூர்ல போய் நம்ம தீட்சை கொடுக்கிறோம். உணர்வு பூர்வமான தீட்சை. இது நடக்கணும்னா நான் வெளியே வரணும். சரிங்களா? வெளியே வராம இது நடக்காது. சரிங்களா? அப்போ எல்லா செயலுக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. அது புரியறப்ப உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. புரியாத வரைக்கும் கஷ்டப்படுறோம். ஆனா உண்மை என்ன? எல்லாம் நன்மைக்கு. சரிங்களா? எதுவுமே வேஸ்ட் ஆகல. சரியா? இந்த கியூப்ல ஒளிப்படுது, என்ன பிரயோஜனம்? அப்படி இல்ல. அந்த ஒளி பல நிறங்களாக மாறி பல இடத்துல நன்மை செஞ்சுட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ எல்லா விஷயத்திலயும் நல்லது இருக்குன்னு நீங்க புரியுங்க. உங்களுக்கு வர்ற கெடுதல்ல ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கு. நான் இதை பல்லாயிரம் முறை சொல்லியிருக்கிறேன். தும்மல் வருதா? தும்மலுக்கு நன்றி சொல்லுங்க. வாந்தி வருதா? நன்றி சொல்லுங்க. பேதியாதா? நன்றி சொல்லுங்க. காய்ச்சல் வருதா? நன்றி சொல்லுங்க. தலைவலி வருதா? நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல 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 உங்களுக்குள்ள கெட்ட விஷயங்கள் தானா வெளியே போகும். சரிங்களா? ஓகே. இந்த மனோநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் நன்மை சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. எதுவுமே தீமை இல்லை. எல்லாத்துலயும் நன்மை இருக்கு. நன்றி சொல்லுங்க. கெடுதலுக்கு மெயினா நன்றி சொல்லுங்க. நிறைவான விஷயம் சரணாகதி. சரிங்களா? நம்மோட மொத்த வாழ்க்கையும் டோட்டலா இறையாற்றல்கிட்ட சரண்டர் பண்ணிரு. சரிங்களா? மொத்த விஷயத்தையும் சரண்டர் பண்ணிரு. நாம என்னைக்கு சரண்டர் பண்ணிட்டோமோ அன்னைக்கு இறை சக்தி நமக்குள்ள வேலை செய்யுங்க. நம்ம கர்மா வேலை செய்யாது. இதற்கு ஒரே வார்த்தை நான் ஷார்ப்பா சொல்லி நேரம் கருதி நிறைவு செய்யறேன். திரௌபதி துகில் உரிந்த கதை. இத மகரிஷியே சொன்னது. மகரிஷி சொன்ன கதை இது. சரிங்களா? திரௌபதி துகில் உரியப்படுகிறார். துச்சாதனன் தானே துகிலை உரியறார். இவங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறாங்க. இறைவன் வரல. சரிங்களா? பலமுறை கத்துறாங்க, வரல. அவன் துகிலை உரிந்து கொண்டே இருக்கிறான். புரிந்து கொண்டே இருக்கிறான். கடைசியா ஒரு க்ஷணம் அந்த துகள் உரியும் போது இறைவன் கை கொடுக்கிறான். அது எந்த க்ஷணத்துல இறைவன் வந்து அவன் கை கொடுக்கிறான் அப்படின்னா, இப்ப அவங்க துகில் உரியும் போது தன்னோட 2 கைகளையும் அவங்க மார்பகத்துல வைத்து மறைத்து கொண்டார். இது நான் செய்கிறேன், என்னை நானே காப்பாத்தி கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு ஈகோனுடைய வெளிப்பாடு. இதுல இருக்கிற சூட்சுமத்தை புரிஞ்சுங்க. அதுக்குன்னு மறைக்க வேணாம்னு சொல்ல, அதுல இருக்கிற கருத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். கைய வச்சு மறைச்சு என்னை நானே காப்பாத்திக்குவேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க திரௌபதி. அது எந்த பெண்ணுனாலும் செய்வாங்க, இல்லைங்கள. பட் இறை நம்பிக்கை அப்படிப்பட்டது அல்ல. என்னால எதுவும் நடக்கல. சரிங்களா? அப்ப மொத்த ஆடையும் முடிகிற சமயத்துல அப்பதான் திரௌபதிக்கு விழிப்பு வருது. சரியா? இனி என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைய தூக்கிட்டு, சரியா, கிருஷ்ணா அப்படின்னு கத்துறாங்க. அப்ப மேல இருந்து
துகள் கொடுக்கப்படுகிறது. அவன் உறிஞ்சிட்டே இருக்கிறான், இந்த ஆடை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, இறைவன் வர்றான். அப்ப நம்ம என்னைக்கு டோட்டல் சரண்டர் ஆகிறோமோ அன்னைக்கு நாம 100% சந்தோஷமா இருக்கும். இறை ஆற்றல் நமக்குள்ள பரிபூரணமா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்ப என்னோட வாழ்க்கையை முழுமையா அந்த இறை ஆற்றல்கிட்ட ஒப்படைச்ச. நான் அல்ல நீயே. காலையில் எந்திரிச்சோன்னையுமே சரிதானா, இறைவனிடம் என்னை பரிபூரணமாக சமர்ப்பிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லி பழகும். ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்கிறேன், இறை உணர்வுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வோட நம்முடைய வாழ்க்கை இன்றிலிருந்து, இந்த க்ஷணத்திலிருந்து தொடங்கட்டும். சரிங்களா? இந்த சிந்தனையை நீங்க அடிக்கடி அடிக்கடி இறை சாதனை மார்க்க அன்பர்கள் இந்த 10 விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? அப்ப முழுமையா நாம சரண்டராய் ஒரு செயலை செய்யும் போது எந்த கர்மாவும் நம்மளை கட்டுப்படுத்தாது. அது நம்மளை வழிகாட்டி, இறை நம்மளை வழிகாட்டுங்க. நாம கம்முன்னு நானுங்கிற ஈகோ இல்லாம போனா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து செய்யும். சரிங்களா? அப்ப கர்மா கரையிற சூத்திரம் என்ன? சரிங்களா? அறிவோட விழிப்புணர்வோட ஒவ்வொரு செயலையும் கவனமா செய்யுங்க. 4 pillars. அன்போட மற்றவங்களுக்கு எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ நல்ல விஷயத்த செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யாருக்கும் எந்த இடத்துலையும் துன்பம் கொடுக்காதீங்க. சரிங்களா? அன்பான செயல், தன்னலமற்ற சேவை, நம்மால முடிஞ்ச எண்ணம் சொல் செயல் உடல் உயிர் மனம் அறிவு பொருளால யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அது எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். தியானம், சரிங்களா, தற்சோதனை போன்றவற்றை நம்ம சரியா முறையா செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிக அற்புதமாக. சரிங்களா? அப்ப அறிவோட செயல் செய்வோம், தன்னிலை ஆய்வோட நம்முடைய செயல்களை நம்ம செய்வோம். சரிங்களா? அகந்தை இல்லாமல் செய்வோம். அதே சமயம் பிறரை மன்னித்து அன்போட செயல்படுவோம். நம்முடைய சொற்கள் அன்பான சொற்களாக இருக்கட்டும். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறையாற்றலினுடைய அன்பின் செயல் என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் நல்லதுக்கேன்னு நன்றி உணர்வோட செய்வோம். சரிங்களா? தன்னலமற்ற சேவையாக எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய சேவையை செய்வோம். எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்வோம். அதான் ரகசியம் 4, 8. ரகசியம் 6, 10 தியானம். தியானத்தை செய்வோம். முழு சரணாகதியோட நம்முடைய செயலை செய்வோம். இப்படி செய்யும் போது நம்முடைய கர்மா முழுமையாக கரையும் என்பதை நாம் உணர்ந்துக்குவோம். தினசரி வாழ்க்கை முறையில விழிப்புணர்வோடு இருப்போம். எதிர்பார்ப்பின்றி உதவி செய்வோம். அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து செய்வோம். இவ்வளவுதாங்க. இந்த 3 மட்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு சங்கல்பம் எடுத்துக்குவோம். சரிங்களா? கர்மா அப்படிங்கிறது ஒரு சுமை அல்ல. அதை முதல் புரிஞ்சுக்கணும். நாம கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதை. சரிங்களா? அதை நம்ம நம்ம வாழ்க்கை முறையில கொஞ்சம் கொஞ்சமா அதை கடந்து நம்ம செல்லணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? விழிப்புணர்வோடு இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும், எல்லாம் இறை செயல் என்ற உணர்வோடு சரண்டராய் செய்யும். இந்த 3ஐயும் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்ம கடைபிடிப்போம். நம்ம மொத்த கர்ம வினைகளையும் இப்பிறவியில கரைத்து இறையுணர்வு பெறுவோம் என்ற ஒரு நிலையில நாம் இப்ப இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். இறை ஆற்றலுக்கும் குரு மகான்களுக்கும் இந்த பவர் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமா பிரசன்டேஷன் பண்ணி கொடுத்த ChatGPT, ஜெமினி, நோட்புக் எல்லாம் போன்ற எல்லா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிடுவோம். அதை வடிவமைச்ச எல்லாருக்கும் நன்றி. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை புதிய அக்கவுண்டா மாறட்டும். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக இந்த வழியில பயணிப்போம் என்று கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி
16 செல்வமும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அறிவிப்புகள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா கேட்டுட்டு தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அதுல இணைஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் வந்து நம்ம டூர் போனதுக்கு அப்புறம் 25 to 30 நாம் அங்கதான் இருக்கிறோம். அங்க ஒரு 2 ப்ரோக்ராம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு மூலமா வேற ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க. நம்ம நிச்சயமா அந்த மக்களுக்கு அங்க ஒரு சர்வீஸ் பண்ணுவோம். அதே போல மாணவர் நிகழ்ச்சியில வர 7ஆம் தேதி பெரிய மாணவர்களுக்கு நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களை இணைக்கிறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. பெரிய மாணவர்கள்ல கட்டணம் இல்லாம வந்தா கூட பரவாயில்லை. அவங்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களா இருக்கணும். உண்மையாலுமே ஏழ்மை நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு நம்ம இந்த பயிற்சியை கொடுக்கலாம். அதுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா கூட தயவு செஞ்சு சொல்லி சேர்த்து விடுங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கு. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். நம்ம நிறைவு பண்ணிக்கோங்க. இப்பவே மறுபடியும் கேட்க முடியாதுமா. நாளைக்கு யூடியூப்ல போட்டுருவாங்க. நாளைக்கு காலையில, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல கேட்கலாம். வாழ்க வளம்.